தயவு தயா வாழ்க்கை தயா வாழ்க்கை அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு பரம்பொருளாம் இறைவனை எங்கே சென்று காண்பது? பரம்பொருளாம் இறைவனை எங்கே சென்று காண்பது? எதனால் காண முடியும்? புலக்கண்களால் காண முடியாது. கருவி கரணங்களால் அறிய முடியாது. மனோ அறிவுக்கும் எட்டாதது. புலக்கண்களால் காண முடியாது, கருவி கரணங்களால் அறிய முடியாது, மனோ அறிவுக்கும் எட்டாதது. மேலும் கடவுள் இல்லாத இடம் ஏது? எங்கும் எப்பொருளிலும் நிரம்பியுள்ளவர். அணு அணுதோறும் உள்நின்று விளங்குபவர். அணு அணுதோறும் உள்நின்று விளங்குபவர். எல்லாமாகி விளங்கும் இறைவனே இன்று மனிதனிலும் ஆன்ம வடிவில் உள்நின்று விளங்கி கொண்டுள்ளார். எல்லாமாகி விளங்கும் அந்த இறைவனே இன்று இந்த மனிதனிலும் ஆன்ம வடிவில் உள்நின்று விளங்கி கொண்டுள்ளார். தன் உண்மையை வெளிப்படுத்துவதும் இறைவனின் அருளே. எனவே கடவுளை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். அவர் நமக்குள்ளேயே தம் பூரண இயல்போடு விளங்கி கொண்டுள்ளார். அவ்வாறு விளங்கும் இடம் நமது சிரநடு தலம் ஆகும். சிரநடு தலத்தே இறைவனின் அருளே ஆன்ம அணு ஒளியாக விளங்கி கொண்டுள்ளது. இந்த உண்மையை நாம் சத்விசாரம் ஒன்றினால்தான் கண்டுகொள்ள முடியும். சத்விசாரத்தால் தேகநிலை ஒன்று, உயிர்நிலை ஒன்று ஆகவும், பின் ஆன்ம நிலையில் பாதி நாமாகவும் பாதி இறைவனின் அருளாகவும் கண்டு நிற்கும் நிலையாகும். இயற்கை விளக்கமாக விளங்கும் இறை உண்மையை அறிந்து இயற்கை இன்பம் பெற்றிட உதவுவது, வழிகாட்டுவது சன்மார்க்க நெறியாகும். இதனை வள்ளல் பெருமான் அருளிய சன்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் என்னும் வரிகளால் அறியலாம். அருளோடு கூடிய சத்விசாரம் ஒன்றினால்தான் அருளோடு கூடிய சத்விசாரம் ஒன்றினால்தான் அருள் நிலையை அடைய முடியும். அதுவே பேரின்ப நிலையை வழங்குவது ஆகும். இக்கருத்தினை கீழே வருகின்ற திருவருட்பா பாடல் ஒன்றினால் நாம் அறியலாம். அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாவது என்னடி தாயே. அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாவது என்னடி தாயே. தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருவடி இன்பம் என்று அரியடி மகளே. இதில் இரண்டாவது அடி மிகவும் கவனிக்கத்தக்கது. தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருவடி இன்பம் என்று அரியடி மகளே. இதில் இந்த தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் என்ற வரியிலே தெருளாலே தெரியாது தெருளாலே தெரியும் மருளாலே தெரியாது என்று அன்வயப்படுத்தி படித்து கொள்ள வேண்டும். தெருளாலே தெரியும் மருளாலே தெரியாது. திருவடியாக விளங்குவது அருளே. எனவே
அருள் நிலையை அடைந்து அருள் இன்பம் பெற்றுக்கொண்டு அந்நிலையில் இருந்து கொண்டு தயவுடன் வாழ்தல் வேண்டும். அருள் ஒளியை கண்டு தயவு ஒளியாக விரிந்து ஆன்ம நிலையிலிருந்து கொண்டு உயிர் உடல் நிலைகளில் தயவு பெருக வாழ வேண்டும். இந்த தயவே மூவித நிலைகளில் செயல்படுவதை நாம் அறிய வேண்டும். தயவு தயவு என்ற சொல்லில் தா என்பது ஞானமாகவும், யா என்பது உயிராகவும், உ என்பது உடலாகவும் விளங்குகின்றது. இம்மூன்று நிலைகளிலும் அருள் உணர்வு நிரம்ப தயவு மயமாக இருந்து கொண்டு வாழ்தல் வேண்டும். அது வேறு நாம் வேறு என இல்லாமல் இரண்டர கலந்து நிற்கும் போதுதான் அருள் இன்பத்தை அனுபவித்தல் முடியும். ஒளியே நாமானால் அருள் அதுவாகவும், ஒளியே நாமானால் அருள் அதுவாகவும், ஒளியே அதுவானால் அருள் நாமாகவும் இருப்பதே அருளின்ப நிலையாகும். இரண்டர கலவாமல் கலந்து நிற்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்வதே அருள் இன்பமாகும். இறைவனின் திருவடிகளுக்கு நாம் தொண்டு செய்தல் வேண்டும். இறைவனின் திருவடிகளை எங்கே காணலாம்? ஒவ்வொருவரின் உள்ளும் விளங்கும் ஆன்மாவே இறைவனின் திருவடிகள் ஆகும். ஒவ்வொருவரின் உள்ளும் விளங்கும் ஆன்மாவே இறைவனின் திருவடிகள் ஆகும். எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் இறைவனின் முழு தன்மை பூரண இயல்புடன் கூடிய ஆன்ம வடிவில் இறைவன் விளங்கி கொண்டுள்ளார். இருப்பினும் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு மனித பிறப்பு கொண்டுள்ள நமக்குத்தான் கிடைத்துள்ளது. பிற உயிர்களை விட மேலான இம்மனிதன் கடவுள் உண்மையை அறிந்து உணர்ந்து மேல்நிலை அடைய வேண்டியவனாய் இருக்கின்றான். தயவு என்ற ஒரு சொல்லிலேயே இறைவனின் திருவடிகளின் நிலையை அறிந்து கொள்ளுகின்றோம். தா எங்கும் நிறை பரம்பொருளின் நிலை. தா தயவு என்பதில் தா முதலெழுத்து எங்கும் நிறை பரம்பொருளின் நிலையை குறிக்கின்றது. அடுத்து யா என்ற எழுத்து மனிதனின் உண்மையாய் விளங்கும் கடவுள் ஆன்மநிலை. இவ்விரண்டும் சேர்ந்து கடவுளின் தாள் மனிதனின் தலை. இவ்விரண்டும் சேர்ந்து கடவுளின் தாள் மனிதனின் தலை இரு நிலைகளையும் விளக்குகின்றது. அதாவது தாள் பிளஸ் தலை என்பதை தாடலை என்னும் சொல்லாக கூறுவர். இது நம் இறைவனின் பிரிவுபடாத நிலையை தெளிவுபடுத்துகின்றது. இவ்வாறு உள்ள இறைவனின் திருவடி விளங்கும் இடம் நமது சிறநடு தலமாகும். இக்கருத்தை மணிவாசகரின் திருவாசக பாடல் ஒன்றினால் அறியலாம். அப்பாடல்: மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணே, மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணே, மதித்திடாவகை நல்கினான், மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணே, மதித்திடாவகை நல்கினான், வேயத்தோல் உமைபங்கல் எங்கள் திருப்பெருந்துறை மேவினான், வேயத்தோல் உமைபங்கல் எங்கள் திருப்பெருந்துறை மேவினான், காயத்துள் அமுது ஊர ஊரணி, காயத்துள் அமுது ஊர ஊரணி கண்டுகொள், காயத்துள் அமுது ஊர ஊரணி
கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே. காயத்துள் அமுது ஊற ஊரணி கண்டுகொள் என்று காட்டியே சேய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே. நம் சென்னி மன்னி திகழுமே. அழகிய தோல் உடைய உமையாலை ஒரு பாகமாக கொண்ட திருப்பெருந்துறையில் உறைந்துள்ள எங்கள் சிவபெருமானின் அழகிய மலர் போன்ற திருவடிகள் நிலைத்து விளங்கும் இடம் சென்னி ஆகும் என்பதை சென்னி மன்னி திகழுமே என்னும் வரிகள் விளக்குகின்றன. எனவே மனிதருக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு ஆகும். எனவே மனிதருக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு ஆகும். தொண்டு செய்வதற்கும் முன்பு தொழுகை அவசியமாகும். தொழுகையால் இறைவனை சார்ந்து நின்று அந்நிலையில் இருந்து கொண்டு தொண்டு செய்வதனால்தான் முழுமையான இன்பம் அடைய முடியும். தொழுகையால் இறைவனை சார்ந்து நின்று அந்த நிலையிலே இருந்து கொண்டு தொண்டு செய்வதனால்தான் முழுமையான இன்பம் அடைய முடியும். தொழுகை என்ற சொல்லில் இல் என்னும் எழுத்து 15வது மெய்யெழுத்து. தொண்டு என்ற சொல்லில் இன் என்ற எழுத்து 6வது மெய்யெழுத்து. 15 ÷ 6 = 2.5. இந்த 2.5 நிலையை கடந்து அருள் ஒளியோடு கலந்து தயவு சுடராக விரிந்து அனகமாக வாழ்வதாலேயே நிறை இன்பம் பெற்று நிலைத்து நின்று வாழ முடியும் என்பதை அறிகின்றோம். தொண்டு எனில் எப்படிப்பட்ட தொண்டு செய்ய வேண்டும்? உயிர்களுக்கு உயிர் விளக்கப் பணி செய்யலாம். உணவு கொடுத்து உயிர் விளக்கம் எல்லோருக்கும் செய்யலாம். ஆனால் அறிவிளக்கப் பணி அப்படியல்ல. அதனை நாடி வருவோர்க்கு தேடி வருவோர்க்கு இயன்ற அளவு உதவி அவர்களும் மேல்நிலையை அடையுமாறு செய்ய வேண்டும். அவ்வாறு நம்மை தேடி தொண்டராக அடியாராக வருபவர்கள் கூட ஒன்றான பரம்பொருளின் வேறு வேறு தோற்றம் கொண்டவரே. இவ்வாறு தொண்டராக வந்து உண்மைகளை வெளிப்படச் செய்வதும் அவரது அருட்செயலே என்பதையும் உணர வேண்டும். இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பலவிதமான சக்தி சித்திகளை பெற்றும் இந்த தயவு இல்லாத காரணத்தால் பயனற்று போயினர். மேலும் அவர்கள் தாம் வேறு கடவுள் வேறு என எண்ணி தாம் சென்று இறைவனை அடைவதாக கருதினர். இறை நிலையை அடைவதற்கு உடல் உயிர் இவைகளை தடை என கருதி அதனை வெறுக்கவும் செய்தனர். கடவுளோடு கலந்து விடுவதே முடிந்த நிலையாகவும் கொண்டனர். ஆனால் இன்று நாம் கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒப்பற்ற நிலையில் இருக்கின்றோம். ஏனெனில் கடவுளின் உண்மையே நம் உண்மையாகவும் விளங்குகின்றது. இன்று நாம் கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒப்பற்ற நிலையில் இருக்கின்றோம். ஏனெனில் கடவுளின் உண்மையே நம் உண்மையாகவும் விளங்குகின்றது. எங்கும் நிறை அருட்பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணையினால் எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தயவு என்பதில் தா கடவுள் நிலை, யா ஆன்ம நிலை. தய என்னும் கடவுளான்ம நிலை நின்று ஊ என்னும் ஐஞ்செயல்கள் நடைபெற்று வருகின்றன என்பதையும்
அறிந்து கொள்ளுகின்றோம். மேலும் தா எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளை குறிப்பதால் சத்து என கொள்ளப்பட்டது. யா என்பது ஆன்ம ஞான விளக்க சித்து செயலாக கொள்ளப்படும். சத்தாக விளங்கும் பரம்பொருளின் சித்து செயலின் காரணமாகவே இந்த உலகிடையே எத்தனையோ பொருள்களும் உயிர்களும் தோன்றி தோன்றி மறைகின்றன. அத்தனையிலும் உள்நின்று விளங்கி கொண்டுள்ளது கடவுளான்ம ஒளியே. இந்த உலகிடையே எத்தனையோ பொருள்களும் உயிர்களும் தோன்றி தோன்றி மறைகின்றன. அத்தனையிலும் உள் நின்று விளங்கி கொண்டுள்ளது கடவுளான்ம ஒளியே. இன்று அந்த ஆன்மாவை சூழ இம்மனித தேகம் தோன்றி இருப்பதும் அருளின் தன்மையே ஆகும். ஊ ஆனந்தமாக கொள்ளப்படும். ஐஞ்செயல்களையும் புரிந்து கொண்டு வாழ்வதனாலேயே ஆனந்தமாகிய இன்ப நிலையை அடைய முடியும். எனவே சத்து சித்து ஆனந்தமாகிய பரம்பொருளை அவருடைய திருவருளாலேயே இன்று தயவு ஆக கண்டு மகிழ்கின்றோம். கடவுளை மெய்ஞானிகள் குணமலை என்று போற்றுகின்றார்கள். மலையானது அசையாதது, நிலையானது, அழிவுறாதது. எனவே இறைவனை மலைக்கு ஒப்பிட்டு கூறினர். வள்ளல் பெருமான் பரம்பொருளை மேருமலையாக கண்டு போற்றுகின்றார். மேருமலை உச்சியில் விலங்கு கம்பனீற்றி மேவுமதன் மேல் உலகில் வீறுமர சாட்சி சேருமதில் கண்ட பல காட்சிகள் கண்காட்சி சப்பலரிதாம் இதற்கென் அப்பனருள் சாட்சி. மேருமலை பொன் வண்ணமானது. சிவபெருமானுக்கு பொன்னார் மேனியன் என்பது ஒரு பெயர். இங்கு மேருமலையாக சொல்லப்பட்டது தயவு ஒளி நிலையே. இங்கு மேருமலையாக சொல்லப்பட்டது தயவு ஒளி நிலையே. நமது முதுகெலும்பு தொடரின் மேல் உள்ள பகுதி மேரு சிகரம் எனப்படும். இது 6 ஆதாரம் கடந்த 7வது ஆதார நிராதார நிலை ஆகும். இங்கு விளங்கி கொண்டுள்ளது கடவுளான்ம ஒளிநிலை. அந்த ஒளிநிலை நின்று பார்க்கும்போது எல்லாமே ஒளிமயமாகவே தெரியும். சாதாரணமாக ஒரு குன்றின் மேல் ஏறி பார்த்தால் அதனை சுற்றியுள்ள இடங்கள் நன்றாக தெரியும். அதைவிட உயரமான கொடைக்கானல் போன்ற உயரமான மலையின் மீது ஏறி பார்க்கும்போது அதன் அருகிலுள்ள ஊர்களில் உள்ள உயரமான கோபுரங்கள் கட்டிடங்கள் எல்லாம் தெரியும். மலையின் உயர்ந்த பகுதி சிகரம் எனப்படும். கீழே இருந்து சென்று சிகரத்தை அடைந்து விட்டால் அதற்கு அப்பால் என்ன பார்க்க முடியும்? அகண்ட வான்வெளியை பார்க்க முடியும். ஆனால் இந்த மேருமலை சிகரத்திலிருந்து நோக்கும்போது அண்டாண்டங்களையும் பார்க்கலாம். இந்த குணமலையை திருவள்ளுவர் சாதாரணமான உணர்ச்சிக்கு ஒப்பிடுகின்றார். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது. இங்கு குணமாகிய குன்றில் இருப்பவர்களுக்கு கோபம் வந்தால் அதனை கன நேரத்தில் காத்து கொள்வர் என்கின்றார். ஆனால் இங்கு தயவு நிலையில் வாழ்பவருக்கு கோபமே ஏற்படக்கூடாது. இக்கருத்தை தயவு குரல் ஒன்றினாலும் அறியலாம். குணமெனும் சத்துவ குன்றேறி நின்றார் கனமேனும் காவார் கதம். அருள் ஒளி எப்போதும் உள்ளது. ஆனால் அதனை நாம் அறியவில்லை. அருள் ஒளி எப்போதும் நம் சிறநடுவே விளங்கி கொண்டுள்ளது. ஆனால் நாம் அதை அறியவில்லை. 6 நிலை கடந்த 7வது நிலை மௌன நிலை எனப்படும். மௌனம் என்றால் பேசாமல் இருத்தல் மட்டும் அல்ல. வாய் பேசாமல் மௌனமாக இருந்தாலும் மனம் ஆயிரம் எண்ணங்களில் அலையும். எனவே மனம் சலனமடையாமல் அடங்கி இருத்தல் மௌனம் ஆகும்.
எனவே மனம் சலனமடையாமல் அடங்கி இருத்தல் மௌனம் ஆகும். அந்த நிலையில் ஓங்காரநாதம் ஓம் ஓம் என்பது நமக்குள் ஒலிப்பதை உணர்வோம். இந்த ஓங்காரத்தோடு மனம் ஒன்றி நிற்பது மோனம் ஆகும். இம் பிளஸ் ஓ மோ, மோன நிலையே மௌனம். இந்நிலை நின்று தயவு செயல் செய்யத்தான் இன்பம் வெளிப்படும். தீப்பெட்டியில் தீக்குச்சி இருக்கிறது. அந்த குச்சியில் உராய்வு ஏற்படும் போதுதான் ஒளி உண்டாகின்றது. நாம் தேகப்பற்று கொண்டு வாழும் வரை, தேகமே நாம் என எண்ணிக்கொண்டு உள்ளவரை இவ்வுலக வாழ்க்கை மாயை என்பதை உணர முடிவதில்லை. தேகப்பற்றை தவிர்த்து ஒளிநிலை நின்று உணரும்போதுதான் உண்மைகள் தெரிகின்றன. நாம் இந்த நாயான தேகப்பற்று கொண்டு வாழும் வரை, தேகமே நான் என எண்ணிக்கொண்டு உள்ளவரை இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை உணர முடிவது இல்லை. தேகப்பற்றை தவிர்த்து ஒளிநிலை நின்று உணரும்போதுதான் உண்மைகள் தெரிகின்றன. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் என்ற திருவாச வரிகளால் அறியலாம். ஒளிநிலை நின்று நாம் பெறக்கூடிய இன்பம் அமுதம் போன்றது. அந்த அமுத சக்தி நமது உடல், உயிர், ஆன்மா ஒவ்வொரு அணுவும் அனுபவிக்க முடியும். சர்க்கரையை வாயிலிட்டால் அந்த சுவையை நாக்கு மட்டுமே உணரும். ஆனால் இந்த அமுதத்தின் சுவையை உடலும் உயிரும் உணர்வுகளும் உணர்ந்து இன்பம் கொள்ளுவதாகும். இக்கருத்தை காயத்துள் அமுது ஊற ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய, காயத்துள் அமுது ஊற ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய என்னும் திருவாச வரிகள் நன்கு விளக்குகின்றன. இந்த இன்ப நிலையை பெறுவதற்கு வழிகாட்டுவது வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள சுத்த சன்மார்க்கமாகும். தயவின் துணையோடு நாம் வாழும்போது அதன் தன்மையை தினசரி வாழ்க்கையிலும் நாம் உணர முடியும். உள்ளும் புறமும் தயவே துணையாக நின்று நம்மை அனகமாக வாழச் செய்யும். அந்நிலை நின்று செய்யப்படும் சாதாரண செயல்களும் தயா இன்பத்தை கொடுக்கும். அன்புடையவர்கள், தயவுடையவர்கள் எல்லாம் தான் மெய்யடியார்கள் ஆவார்கள். அன்புடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே என்றும், தயவுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே என்றும் குறித்துள்ளார் நம் வள்ளல் பெருமான். ஆகையால் அவர்களுடன் கூடி தொண்டு புரிய பழகிடுதல் வேண்டும். சத்திசார தொழுகையால் உள்ளொளியோடு ஒன்றி இருந்து கொண்டு தயவு பரோபகாரச் செயல் புரிவதே உயர் தொண்டு ஆகும். இதனால்தான் இரவா இன்பப் பெருவாழ்வு பெறலாம். தயவு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். தயவு.